ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுடர் இருந்துட்டு வந்து மாடி மேலே போய் ஏறி உக்காந்துக்கிட்டு நான் வந்து ஃபோனை வந்து தனியாக வந்து ஆட்டியை போட்டுட்டு வந்து போய் பேசுறதுக்கு வந்து போயிருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கதிரேசன் வந்து பார்த்தீங்கன்னா கதிரேசன் நிஷா வந்து என்னமா ரேணுக்கா வந்து அங்கே போய் வந்து உக்காந்துட்டுருக்கே, கீழே இது விழுந்துற போகிறோமா, வந்து முதல்ல வந்து இறங்கி வாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இருமா 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 நானே வந்து வந்துடுறேன், நீ எதுவும் வந்து நவராத பதறாத அதராத ஆடாத ஓடாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே, எவன் என்னடா இங்கே வந்து சும்மா ஆகுனா வந்து நம்மளே வந்து தனியாக வந்து ஃபோன் பேசுறதுக்காக வந்து வந்தா இவன் வந்து சும்மா வந்து வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்காங்க நம்ம சுடர். சரி ஓகே, சுடருக்கு வந்து நேரம் வந்து சரியில்லை, எப்படியோ வந்து கதிரேசன் வந்து வந்துட்டார். இப்போ வந்து கீழே வந்து விழுந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து வரானா. இந்த சொட்டத்தலையனுக்கு வேறு வந்து வேலையே இல்லையாட்டம் இருக்குது, சும்மா நம்மளை வந்து நோண்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுடர் வந்து யோசிக்கிறாங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் எப்படியோ வந்து காப்பாற்றியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றி வந்து வாமா நம்ம வந்து கீழே போகலாம், கீழே வந்து போயிட்டு நீ வந்து என்னன்னாலே வந்து பண்ணுமா, ஏமா இப்படி வந்து மொட்டை மாடி மேலே வந்து நீ இருக்கிற நிலைமைக்கு வந்து ஏன் வந்து இப்படி வந்து பண்ணுற, உன்னை முதல்ல வந்து ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து சொல்கிறார். முதல்ல உன்னை தாண்டா வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சுடர் வந்து நினச்சிக்கிட்டு, சரி ஓகே நாளைக்கு காலையில் வந்து எப்படியாச்சும் வந்து நான் வந்து மல்லியை வந்து வர வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் இல்லை சுடர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நமக்கு வந்து மல்லி வந்து இந்த வீட்டுக்கு வந்து வந்தால் தான் நம்ம வந்து சேஃப்டியாக வந்து இருக்க முடியும், இல்லைனா வந்து நம்மளை வந்து அடிச்சுக்கிட்டு துன்புறுத்திக்கிட்டே வந்து தான் வந்து இருப்பாள். அதுவும் இல்லாமல் இந்த நிஷா வந்து ஏற்கனவே வந்து நம்மளை வந்து போட்டு வாட்டி வதக்கி எடுத்துட்டா. இவளை வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், இந்த இடத்துலேருந்து வந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு தான் வந்து இந்த நிஷா வந்து பண்ணிட்டு தான் வந்து போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சுடர் வந்து யோசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பலாருன்னு ஒன்று வந்து விட்டாங்க பாருங்கள் அடி, அந்த மாதிரியான ஒரு அடி. அதுக்கு வந்து பதிலாக வந்து சுடர் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிஷாவோட கன்னத்திலே வந்து நெத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்டுக்காயத்தை வந்து போட்டு விட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தழும்பு இதை வந்து அந்த பேண்டேஜை வந்து ஒட்டிக்கிட்டு நிஷா வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கும்போதே வந்து ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக வந்து இருந்தது. சரி ஓகே, இப்போ வந்து தனியாக வந்து ரூமில் வந்து இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து மறுபடியும் வந்து கத்துறாங்க. ஐயோ அம்மா ஆப்பா ஆத்தா அப்படி இப்படி அப்படி இப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு வந்து கத்தினாலுமே வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்பும் வந்து வேலைக்கு ஆக போகிறதில்ல. என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடர் இருந்துட்டு எனக்கு வந்து மல்லி வந்து இப்போ வந்து வேணும், மல்லி இல்லாமல் வந்து என்னால் வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்னடா இது வந்து லூசுத்தனமாக வந்து மல்லின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காளே, அப்பா இவளை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்களா, இல்லை வந்து நான் வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போட்டா, சும்மா வந்து தேவையில்லாமல் வந்து மல்லின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. மல்லியெல்லாம் வந்து வர முடியாதுங்க, மல்லியை வர்றதா இருந்தால் நீ வந்து முதல்ல வந்து வெளியே போயிடு அப்படின்ற மாதிரி வந்து நிஷா வந்து ஓப்பனாக வந்து சொல்லிடுறாங்க. அதுவும் வந்து நல்ல விஷயம் தானே, மல்லியெல்லாம் வந்து எதுக்கு வந்து வரணும், உங்களுக்கு என்ன வந்து மல்லி வந்து அடிமையா, இல்லை வந்து என்ன எப்படி நீ வந்து நினச்சி வந்து நீ வந்து மல்லியை வந்து கூட்டிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து எனக்கே வந்து கேட்க தோணுது. சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து கதிரேசன் வந்து சும்மா இருக்க போகிறதில்ல, எப்படியாச்சும் வந்து மல்லியை வந்து இந்த வீட்டுக்கு வந்து வர வைக்கணும். அதே மாதிரி வந்து வர வச்சு இவளுக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து இருக்கிற வரைக்கும் வந்து இவளுக்கு வந்து மனநிலை வந்து சரியாகிற வரைக்குமே வந்து மல்லியை வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து பிளானை வந்து போடுறாரு. அதுக்கு வந்து மல்லி வந்து ஒத்துக்கணுமே, அது வந்து கண்டிப்பாக வந்து ஒத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜயோட பொண்டாட்டியும் உன்னோட பொண்ணுக்கு வந்து நான் வந்து என்னது சர்வெண்ட் வேலை வந்து பண்ணிகிட்ருக்கணுமா, இதுதான் வந்து எனக்கு வந்து வேலையா, உன் பேத்திக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சர்வெண்ட் வேலைன்னு சொல்லிட்டு தான் வந்து என்னை வந்து கூப்பிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பிடிச்சி வந்து கல்யாணத்தை வந்து பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து மொத்தமாக வந்து என் மனசை வந்து நோக்கடிக்கிற மாதிரி வந்து அவளை வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நான் வந்து எப்படி வந்து உள்ளே வருவேன் அப்படின்ற மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயம் வந்து நம்ம மல்லியுமே வந்து சிந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் இருந்தாலே வந்து என்ன பண்ணுறது, அந்த இடத்துல ஒரு பருப்பும் வந்து வேலைக்காகாது. நீ எப்படியுமே வந்து வந்துடுவோம் மல்லி, உன்னை கன்வின்ஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதுவும் விஜய் இருக்கார் பார்த்தீங்களா, அவரே வந்து கன்வின்ஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு வந்துடுவார். ஆனால் இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து நம்ம மல்லியை வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாலுமே வந்து இன்னொரு பக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்பாக்குட்டி இருந்துட்டு டாடா நீ வந்து விஜய் வந்து கேட்குறாரு, என்ன வெண்பா நீ வந்து இன்னும் வந்து ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகலையா, ஏன் இப்படி வந்து ரெடி ஆகாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும், அதுக்கப்புறம் வெண்பா குட்டி இருந்துட்டு டாடா நான் வந்து ரெடி தான் டாடா, நான் வந்து உடனே வந்து ரெடி ஆகிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம புது அம்மா வந்து வரமாட்டாங்கல்ல, அவங்க வந்து வராதுருந்தால் தான் வந்து எனக்கு வந்து நிம்மதியாக இருக்குது, நம்ம எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கும். மற்றபடி வந்து அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்து என்றைக்கு வந்து வந்தாங்களோ அன்னையிலேருந்து வந்து நமக்கு வந்து ஒரு பிரச்சனையாகவே வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து
நம்ம வெண்பா குட்டியே வந்து சொல்றாங்க. அது கேட்ட உடனே விஜய்க்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கி வாரி வந்து போடுது. என்ன வந்து இவ வந்து இப்படி வந்து சொல்றாளே! உன்னுடைய அம்மா வந்து அவ தான். ஆனா நீ வந்து அவள வந்து இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கியே அப்படின்ற மாரி வந்து விஜய் வந்து நினைச்சிட்டு இருக்காரு. சரி ஓகே. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் நேத்து வந்து சாப்பிடாம தண்ணி குடிக்காம கூட வந்து வெளிய வந்து ஒரு கௌரவமான ஆள் வந்து ஏதோ வந்து நம்மளால வந்து முடிஞ்சது ஹெல்ப் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ மறுபடியும் வந்து அவங்களுக்கு வந்து தொந்தரவு வந்து குடுக்கக்கூடாது. அப்படின்ற மாரி வந்து ஒரு ஆள் வந்து எழுந்து போனாரு. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மனோகர். மனோகர் வந்து ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு வந்து வராரு. வீட்டுக்கு வந்து தொறந்து வந்து பார்க்குறாரு. என்னம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, விஜயும், வெண்பா வந்து உள்ள வந்து வந்திருக்காங்க. அடடடா! ஒரே ஆச்சரியமா வந்து போயிடுச்சு. என்ன மாப்பிள வந்து மறுபடியும் வந்து இங்க வந்து வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து ஒரு ஆச்சரியத்தோட வந்து அந்த புன்னகையோட கலந்த ஒரு வெகுளித்தனமான ஒரு சிரிப்ப வந்து சிரிக்கிறாரு. ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கு. ஆனா வெண்பா கேட்டது வந்து விஜய்க்கு வந்து என்ன மாரியான ஒரு தாக்கத்த வந்து உண்டாக்கும்? என்ன மாரியான ஒரு பதில வந்து அவர்கிட்டருந்து வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து காத்துட்ருப்போம் அந்த பதிலுக்காக. அந்த பதிலுக்காக தான் நானும் வந்து காத்துட்ருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. சி யூ. டாடா.